ஓய்வு பெறும் போது கையில் 2 கோடி ரூபாய் இருக்க வேண்டும் என்றால் ஒருவர் மாதச் சம்பளத்தில் எவ்வளவு சேமிக்க வேண்டும்? இன்றைய நாணயம் பகுதியில் அறியலாம். உங்கள் பேங்க் பேலன்ஸில் எவ்வளவு பணம் இருந்தால் இன்னையோட நீங்கள் வேலை செய்கிறத நிறுத்திட்டு ரிட்டையர்ட் ஆகிடுவீங்க அப்படின்ற ஒரு கேள்வியை ஒரு சிலர்கிட்ட கேட்டிருந்தோம். 1 கோடி ரூபாய் தான் ரிட்டையர்ட், இன்னையோட ரிட்டையர்ட், அதுக்கப்புறம் வேலைக்கே போக மாட்டேன். எனக்கு எவ்வளோ அமௌண்ட் கொடுத்தாலும் பத்தாது, அதை சொல்லவே முடியாது நம்மளால். இப்போ 1 கோடி இருந்ததுன்னா நான் இன்னையோட வேலை முடிச்சுப்பேன், நாளையிலேருந்து வேலைக்கெலாம் வர மாட்டேன். 30 வயதுடைய ஒருவர் 60 வயசுல ஓய்வு பெறணும். இப்போ அவர் மாதம் 30,000 ரூபாய் செலவு பண்ணுறார் அப்படின்னா அவருடைய 60 வயதில் இன்றைய இன்ஃப்ளேஷன் படி நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஒரு மாதத்துக்கு அவருடைய செலவுக்கு 1,40,40,000 ரூபாய் அப்படிங்கிறது தேவைப்படும். இந்த 1,40,40,000 ரூபாய் வட்டியாக பெற வேண்டும் அப்படின்னா அவர் கையில் இன்னைய தேதிக்கு 2 கோடியே 40 லட்சம் ரூபாய் கையில் இருக்கணும். ஸோ 30 வயதுடைய ஒருவர் 60 வயதுக்குள்ள இந்த 2 கோடியே 40 லட்சம் ரூபாயை சேர்க்க ஆண்டுக்கு 12% வருமானத்தில் அவர் ஒவ்வொரு மாதமும் சுமார் 7,000 ரூபாய் முதலீடு செய்ய வேண்டும். இப்படி 30 ஆண்டுகள் முதலீடு செஞ்சா 60 வயதில் அவர் கையில் 2 கோடியே 40 லட்சம் ரூபாய் இருக்கும். இதை ஒரு 7% வட்டி கொடுக்கக்கூடிய ஒரு முதலீட்டு திட்டத்தில் நீங்கள் முதலீடு செஞ்சுருந்தீங்க அப்படின்னா அதன் மூலமாக ஒரு மாதத்துக்கு 1,40,40,000 ரூபாய் உங்களுக்கு வட்டியாகவே கிடைக்கும். இதில் முக்கியமானது என்ன அப்படின்னா அந்த 7,000 30 ஆண்டுகளுக்கு தொடர்ந்து முதலீடு செய்யணும். எக்காரணத்தை கொண்டும் அந்த பணத்தை வெளியே எடுக்கக்கூடாது.